தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் எரிபொருள் கோரிக்கைக்கு இந்தியா சாதகமான பதில். மத்திய கிழக்கு போர் நீண்டால் இலங்கைக்கு பாரிய சிக்கல். மஹிந்த பகிரங்க எச்சரிக்கை. ஈழத்தமிழ் எதிரிகளுக்கு இந்திய குடியுரிமை. கனிமொழி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு விசாரணைகள். தவறு செய்யாதவர்கள் லஞ்ச தேவையில்லை. அரசாங்கம் அறிவிப்பு. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள். யாழ் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இலங்கையில் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முறை அமலாகுமா? அமைச்சரின் அறிவிப்பு. பண்டிகை காலத்தில் இணைய மோசடி. மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மின்சார கட்டணம் 13% உயருமா? இந்த மாத இறுதியில் தீர்மானம். எல்லைப்பட்டியில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சிறுவன். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்ட விசாரணை. ஈரானுக்கு எதிரான போர். அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள செலவு. நாட்டில் ஏப்ரல் வரை எரிபொருளுக்கு பிரச்சினை இல்லை. ரஷ்யாவில் எண்ணெய் கொள்வனவு செய்ய அமெரிக்கா அனுமதி. ஈரானில் 6000 இலக்குகள் மீது தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு தேவையான எரிபொருள் இருப்பை பெற்றுக்கொள்வது தொடர்பாக அமைச்சர் விஜித ஹேரத் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கரிடம் விடுத்த கோரிக்கைக்கு இந்தியாவிடமிருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் நாட்டில் எரிசக்தி தேவைக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைக்கும் நோக்கில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் அமைச்சர் விஜித ஹேரத் கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்தியாவிற்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சருடன் இதுகுறித்து கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் யுத்த நிலைமை தொடர்ந்தால் இலங்கைக்கு தேவையான எரிபொருள் இருப்பை பெற்றுக்கொள்வது குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் அங்கு விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதன்படி அமைச்சரின் இந்த கோரிக்கைக்கு இந்திய அரசாங்கம் தமது சாதகமான பதிலை வழங்கியுள்ளதுடன் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் எதிர்காலத்தில் நாட்டிற்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தை தடையின்றி பாதுகாப்பாகவும் பேணுவதற்கு தேவையான பின்னணி உருவாக்கப்படும் என அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலானது இலங்கையின் எதிர்காலத்திற்கு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தேசர மகாராம அகோரகொட ஸ்ரீ மங்களராம விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சைத்தியத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவி வரும் சர்வதேச போர்ச்சூழல் நீண்டகாலம் நீடித்தால் அது இலங்கைக்கு பாரிய சிக்கல்களை உருவாக்கும். இது நாட்டின் எதிர்கால பொருளாதார மற்றும் பாதுகாப்பு விவகாரங்களில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். எமது ஆட்சிக் காலத்தில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய புலனாய்வு பிரிவு அதிகாரியொருவர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர்கள் நாட்டிற்காக ஆற்றிய சேவையை மதிப்பதே முறையான செயல். அதனை விடுத்து அவர்களை மனிதாபிமானமற்ற முறையில் சிறையில் அடைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது பழிவாங்கும் காலமல்ல. தற்போதைய அரசு பௌத்த சாசனத்துக்கு ஏதாவது சேவை செய்கின்றதா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது. நாம் ஆட்சியில் இருந்தபோது பௌத்த சாசனத்தை மிக உயர்நிலையில் வைத்திருந்தோம். ஆனால் இன்று அது இரண்டாம் பட்சமாக நடத்தப்படுவதாக கருதப்படுகின்றது. தற்போதைய அரசின் செயற்பாடுகள் குறித்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. என்னை விட நாட்டு மக்களுக்கே அது குறித்து நன்றாக தெரியும் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்தியாவில் வசிக்கும் ஈழத்தமிழ் எதிரிகள் விரும்பும் பட்சத்தில் இந்திய குடியுரிமை வழங்க முடியுமா என்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தில் இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்ற பதத்திற்கு மேலதிகமாக இலங்கை தமிழர்கள் என்னும் பதத்தையும் உள்வாங்குவதனூடாக இந்த விடயத்தினை ஆராய்வதாகவும் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கையில் இருந்த குறித்த எண்ணிக்கையான இந்திய வம்சாவளி தமிழர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி குடியுரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அந்த எண்ணிக்கை இதுவரை பூரணம் அடையாததன் காரணமாக அதில் இலங்கை தமிழர்கள் என்னும் பதத்தையும் இணைக்க முடியுமா என்பது குறித்து ஆராய்வதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனூடாக இந்தியாவில் வாழும் இலங்கை எதிரிகளுக்கு குடியுரிமை வழங்க முடியுமா என்பது பற்றியும் ஆராய்ந்து வருவதாக கனிமொழி மேலும் தெரிவித்துள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்தவித அரசியல் பாகுபாடுமின்றி முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தவறு செய்யாதவரும் இதுகுறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி கைது செய்யப்பட்டமை அரசியல் வட்டாரங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விசாரணைகளை குழப்ப நினைப்பவர்களுக்கு மத்தியில் அரசாங்கம் சட்டத்தை முறையாக அமல்படுத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மொனராகலை மாவட்டத்து செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி கைது செய்யப்பட்டமை பெரும்பாலான அரசியல்வாதிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அதற்கான காரணம் என்ன என எமக்கு தெரியாது. நாம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளையே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதை விடுத்து வெளியில் அவற்றை குழப்பும் வகையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். தம் மீது எந்த தவறும் இல்லை என்றால் எவரும் பதற்றமடைய தேவையில்லை. இந்த விசாரணைகளை முடிந்தளவு துரிதமாக நிறைவு செய்வதற்கு அரசாங்கமும் நீதி அமைச்சும் தீர்மானித்திருக்கின்றது. எனவேதான் தினந்தோறும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. மறுபுறம் வங்குரோத் அடைந்த எதிர்க்கட்சிகள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த நாட்களில் நமது கடற்பரப்பை அண்மித்த பகுதிகளில் பாரியளவிலான பெருந்தொகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவை தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் எந்தவித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும். அந்த வகையில் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டால் விசாரணைகள் நிறைவடையும் வரை பிணை கிடையாது என்றவாறு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்படவுள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20 முன்னெடுக்க யாழ் நீதவான் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. நேற்றே யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இதற்கான திகதி குறிக்கப்பட்டுள்ளது. அகழ்வு பணிகளை முறையாக முன்னெடுக்கும் வகையில் நீதவான் லெனின்குமார் பின்வரும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். புதைக்குழியை சூழவுள்ள பகுதிகளை வாரத்தில் 2 நாட்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் துப்புரவு செய்ய வேண்டும் என நல்லூர் பிரதேச சபைக்கு மன்று கட்டளையிட்டது. கடந்த காலங்களில் நிலவிய டித்வா புயல் மற்றும் பருவமழை காரணமாக சேதமடைந்த தற்காலிக கொட்டகைகளை அகற்றிவிட்டு புதிய கொட்டகைகளை அமைக்கவும் அகழ்வு பணிகளுக்கு தேவையான தளபாட வசதிகளை செய்து கொடுக்கவும் பிரதேச சபைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையை தொடர்ந்து நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன், சட்டத்திறனிகளான நிரஞ்சன் மற்றும் ரணிதா, நல்லூர் பிரதேச சபை செயலாளர் ஆகியோர் செம்மணி புதைக்குழி பகுதிக்கு நேரில் சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டனர். கள ஆய்வின் போது புதைக்குழிகள் இன்னும் நீர் தேங்கி நிற்பது அவதானிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எடுக்கப்பட்ட முடிவுகள் மார்ச் மாதம் 28 சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் தேங்கியுள்ள நீர் வெளியேற்றப்படும். ஏப்ரல் மாதம் 8 குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுக்கப்படும் எனவும் ஏப்ரல் 20 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது எனவும் திகதிகள் இடப்பட்டுள்ளன. சர்வதேச ரீதியில் நிலவும் பொருளாதார மற்றும் எரிசக்தி நெருக்கடிகளை அடுத்து பல நாடுகளில் இருந்து வீட்டில் வேலை செய்யும் முறையை பின்பற்றி வரும் நிலையில் இலங்கையில் தற்போதைக்கு அத்தகைய முறையை செயல்படுத்த வேண்டியதன் அவசியமில்லை என வர்த்தக, வாணிப மற்றும் கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இவ்வாறானதொரு நடவடிக்கைகள் தேவைப்படும் பட்சத்தில் அது குறித்து உரிய கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தியை சேமித்து மக்கள் இயல்பாக முன்னேறக்கூடிய சூழலை உருவாக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் இதற்காக முன்னெடுக்கப்படவுள்ள கட்டமைப்பு மற்றும் மாற்றங்கள் குறித்து விவரித்துள்ளார். இப்பகுதிகளில் புதிய எரிவாயு கிடங்குகள் மற்றும் எண்ணெய் தொட்டிகள் நிர்மாணிக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. திருகோணமலையில் உள்ள 10 எண்ணெய் தொட்டிகளை நவீனமயமாக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. உலக சந்தையில் நிலவும் தளம்பல் நிலை காரணமாக இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலையேற்றத்தை நுகர்வோர் எதிர்கொள்ள நேரிடும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி உள்ளிட்ட முரண்பட்ட நாடுகளின் தலைவர்கள் எடுக்கும் அரசியல் தீர்மானங்களுக்கு ஏற்ப உலக சந்தையில் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்படும். உலகளாவிய விலை உயர்வு காரணமாக இலங்கையிலும் அதன் தாக்கம் எதிரொலிக்கும் என அவர் மேலும் கூறியுள்ளார். நிர்வாக ரீதியிலான மாற்றங்களை விட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலமே தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வு காண அரசு முயன்று வருவதை அமைச்சரின் இந்த உரை உறுதிப்படுத்தியுள்ளது.
பண்டிகை காலத்தை முன்னிட்டு இணையத்தில் வெளியாகும் விளம்பரங்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறு இலங்கை கணனி அவசர பிரிவு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆண்டின் கடந்த ஆண்டு மாதங்களில் 2 மாதங்களில் மட்டும் இணையவழி மோசடிகள் தொடர்பான பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவின் சிரேஷ்ட தலைவர் தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சருக தனுமால தெரிவித்துள்ளார். தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு கால பகுதியில் தள்ளுபடிகள், பரிசு பொருட்கள் அல்லது விசேட சலுகைகள் என்ற பெயரில் போலியான விளம்பரங்கள் மற்றும் லிங்குகளை இணையதளத்தில் பரவக்கூடிய அபாயம் அதிகம் உள்ளது. இவ்வாறான லிங்குகள் மூலம் பயனர்கள் போலியான இணையதளங்களுக்கு அழைத்து சென்று அவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் முக்கியமான தரவுகளை திருடும் அபாயம் காணப்படுகிறது. மேலும் வெசாக் மற்றும் பொசன் பண்டிகை காலங்களில் பொசன் மகா டேட்டா தன்சல் போன்ற பல்வேறு பெயர்களில் பயனர்களின் தனிப்பட்ட தகவல்களை பெற முயற்சிக்கும் மோசடிகளும் இறம்பிடக்கூடும். எனவே இணையமூடாக கிடைக்கும் அறிமுகம் இல்லாத லிங்குகள் அல்லது விளம்பரங்களை பயன்படுத்தும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு இலங்கை கணனி அவசர பிரிவு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்கட்டண திருத்தம் தொடர்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் இந்த மாத இறுதியில் அறிவிக்கப்படவுள்ளது. ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலப்பகுதிக்கு மின்கட்டணத்தை 13.56% அதிகரிக்குமாறு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளது. இந்த மின்கட்டண திருத்தம் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிய ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய பொதுமக்கள் கருத்துக்கூறல் கட்டமாக முன்னெடுக்கப்படுகின்றது. பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறியும் நிகழ்வின் 3ஆம் நாள் நேற்று மாத்தளை மாவட்டத்தில் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அல்லைப்பட்டியில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றுமாறு ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அல்லைப்பட்டி பகுதியில் கடந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வேளை பயணித்த ஹயஸ் ரக வாகனத்தை போலீசார் வழிமறித்த போது போலீசாரின் கட்டளையை மீறி சென்ற வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் வாகன சாரதியான 17 வயது சிறுவன் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணை ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினர் சார்பாக ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்ற சட்டத்திறனிகள் 6க்கும் மேற்பட்டோர் மன்றில் முன்னிலையாகி சிறுவனின் கொலை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் திருப்தி இல்லை என மன்றில் சுட்டிக்காட்டி வழக்கு விசாரணைகளை கொழும்பில் உள்ள குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரிடம் கையளிக்க வேண்டும் என மன்றில் சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். அதற்கு போலீஸ் தரப்பில் கடுமையான ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டன. அதனால் கடுமையான வாத பிரதிவாதங்களை அடுத்து விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவிற்கு மாற்றுமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை நேற்றைய வழக்கு விசாரணைகளின் போது போலீஸ் உயர் அதிகாரிகள், போலீஸ் திணைக்கள சட்டத்திறனிகள் என 20க்கும் மேற்பட்டோர் நீதிமன்றத்திற்கு சமூகம் அளித்திருந்தனர். அத்துடன் வழக்கு விசாரணையின் போது சம்பவத்துடன் தொடர்புடைய வாகனத்தின் உள்ளிருந்த துப்பாக்கி ரவையின் வெற்றுக்கோது ஒன்றினை மீட்டதாக போலீசார் மன்றில் தெரிவித்தனர். சம்பவ தினத்தன்று தடவையில் போலீசாரினால் மீட்கப்படாத துப்பாக்கி ரவையின் வெற்றுக்கோது தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவது சந்தேகத்திற்குரியது என பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து மன்றில் முன்னிலையான சட்டத்தரணிகள் கடும் ஆட்சேபனை மன்றில் தெரிவித்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை குறித்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் சம்பவம் நடைபெற்று 1 மாத கால பகுதி கடந்தும் எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான போரில் முதல் 6 நாட்களில் அமெரிக்காவிற்கு குறைந்தபட்சம் $11.3 பில்லியன் செலவீனம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாக அதிகாரிகள் இந்த வாரம் பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது மதிப்பிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செனட்டர்களுக்கான செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மூடிய கதவு விளக்க கூட்டத்தில் வழங்கப்பட்ட இந்த தொகையில் போரின் முழுமையான செலவுகள் சேர்க்கப்படவில்லை என குறிப்பிடப்படுகின்றது. இருப்பினும் மோதல் குறித்து மேலதிக தகவல்களை கோரி வரும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த தகவல் வழங்கப்பட்டுள்ளது. போருக்கான கூடுதல் நிதியுதவியை கோரும் கோரிக்கையை வெள்ளை மாளிகை விரைவில் காங்கிரசிடம் சமர்ப்பிக்கும் என பல பாராளுமன்ற உதவியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கோரிக்கைக்கு $50 பில்லியன் இருக்கலாம் என சில அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் மற்றவர்கள் அந்த மதிப்பீடு குறைவாக தெரிவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர்.
இந்த மாதத்திற்குள் இலங்கை வரும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் கப்பல் மூலம் எதிர்வரும் ஏப்ரல் மாத இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு கிடைக்கும் என இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெந்திகுமாரகே, இன்றைய நிலவரப்படி கொழும்பு துறைமுகத்தில் மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று தரையிறக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். சுமார் 18 நாட்களுக்கு தேவையான எரிபொருளை உற்பத்தி செய்யக்கூடிய மசகு எண்ணெய் கொண்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக இந்த மாதத்தில் மேலும் 4 கப்பல்கள் வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மார்ச் 14, 15 திகதிகளில் 19,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 21,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் அடங்கிய கப்பல் வரவுள்ளன. மார்ச் 17, 18 திகதிகளில் சிங்கப்பூரில் இருந்து தலா 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் பெட்ரோல் அடங்கிய மற்றொரு கப்பல் வரவுள்ளது. மார்ச் 21, 22 திகதிகளில் இந்தியாவில் இருந்து டீசல் மற்றும் பெட்ரோல் அடங்கிய கப்பல் ஒன்று வரவுள்ளது. மார்ச் 27, 28 திகதிகளில் இந்தியாவில் இருந்து 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் வரவுள்ளது. மார்ச் 29, 30 திகதிகளில் சிங்கப்பூரில் இருந்து 37,000 மெட்ரிக் டன் டீசல் இலங்கைக்கு வரவுள்ளது. இதன்படி இந்த மாதத்திற்கான நாங்கள் முன்பதிவு செய்த அனைத்து கப்பல்களும் வருவது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதுடன் அவற்றின் சில ஏற்கனவே இலங்கையை நோக்கி புறப்பட்டுள்ளன. இந்த கப்பல்கள் மூலம் கிடைக்கும் எரிபொருள் கையிருப்பானது அடுத்த மாதம் இறுதி வாரம் வரை போதுமானதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.